அன்பான சகோதர சகோதரிகளே, வார இறுதியில் நீங்கள் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது கூட உங்கள் ஸ்மார்ட் போனை கையை விட்டு வைக்க முடியாமல் போனதுண்டா? வேலை விஷயமாக ஏதாவது செய்தி வந்துவிடுமோ என்ற பதற்றம். உடல் ஓய்வெடுத்தாலும் மனம் இன்னும் சோர்வாகவும் இடைவிடாமல் பிஸியாகவும் இருக்கிறது. உண்மையான ஓய்வை அறியாத மனிதர்களே இன்றைய வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. 38 ஆண்டுகளாக நோயினால் படுத்த படுக்கையாக இருந்த ஒரு நம்பிக்கையற்ற மனிதனை இயேசு குணமாக்கினார். 38 ஆண்டுகளில் முதல் முறையாக அவன் பலத்தோடு நடந்து சென்றான். ஆனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் யூத தலைவர்கள் குணமடைந்த மனிதனை பார்த்து, இது ஓய்வு நாள், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போவது நியாயமல்ல என்று கடிந்து கொண்டார்கள். குணமடைந்து புதிய வாழ்வை பெற்ற மனிதனை கொண்டாடுவதற்கு பதிலாக ஓய்வு நாள் விதியை மீறிவிட்டான் என்று அவர்கள் அவனை குற்றப்படுத்தினார்கள். அவர்கள் மத விதிகளை கடைபிடிப்பதாக நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களாகவே உருவாக்கிய விதிகள் மற்றும் கழவம் என்னும் சிறைக்குள் அடைப்பட்டிருந்தார்கள். இன்று நாமும் அதுபோலவே இருக்கிறோம். உலகம் நிர்ணயித்துள்ள வெற்றியின் தரநிலைகள், பிறரின் பார்வைகள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அழுத்தம் ஆகியவற்றால் நாம் கழவம் மற்றும் வெளிவேஷம் என்னும் சிறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலும் நம்மால் ஓய்வெடுக்க முடிவதில்லை. நாம் நன்றாகச் செய்து கொண்டிருக்கும் போது கூட இன்னும் நன்றாகச் செய்ய வேண்டுமோ என்று கவலைப்படுகிறோம். மற்றவர்களின் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடுகளுக்கு கட்டுப்பட்டு உண்மையான விடுதலையையும் ஓய்வையும் நாம் இழந்துவிட்டோம். இயேசு சரியாக அந்த சிறையின் கதவுகளை உடைக்கவே வந்தார். யூத தலைவர்கள் இயேசுவை ஓய்வு நாள் விதியை மீறியவராக துன்புறுத்தினாலும் உண்மையில் இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவன் வாக்குத்தத்தம் செய்த உண்மையான ஓய்வு என்பது விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது அல்ல, மாறாக பாவம் மற்றும் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதும் ஜீவனை திரும்பப் பெறுவதுமே ஆகும். ஆனால் இந்த உலகம் பாவத்தினால் உடைந்திருப்பதால் எவராலும் நமக்கு உண்மையான ஓய்வை தர முடியாது. அதனால்தான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். உலகம் நம்மீது பொழியும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவமானங்களையும், நீ தகுதியற்றவன், தோல்வியுற்றவன், உனக்கு தகுதியில்லை என்று கூறும் குரல்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அனைத்தையும் தீர்த்துவிட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தன் மூலம் மரணம் மற்றும் ஆக்கினை தீர்ப்பின் சிறை உடைக்கப்பட்டது என்பதை அகில உலகிற்கும் அவர் அறிவித்தார். அன்பானவர்களே, உலகத்தின் தரநிலைகளையும் கழவத்தையும் நாம் கைவிட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் போதுதான் உண்மையான ஓய்வு நமக்கு கிடைக்கும். உலகத்தின் அழுத்தங்களிலிருந்தும் குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விலகி உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் கரங்களுக்குள் வாருங்கள். நீங்கள் அவரை நம்பி அவருடைய கரத்தை பிடிக்கும் கணத்தில் உலகம் ஒருபோதும் தர முடியாத உண்மையான சமாதானமும் விடுதலையும் ஓய்வும் உங்கள் இருதயங்களில் இறங்கும். இன்று நீங்கள் இயேசுவுக்குள் உண்மையான ஓய்வை அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய ஆண்டவரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.